ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை பற்றி வைத்த தீ இப்போ பாஜக அதிமுக முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கு. தமிழக அரசியலும் அது என்ன பண்ணிருக்கு, பரவதா தொடங்கியிருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு அண்ணாமலை அவர்கள். கொடுத்தாரு. எந்த பிரஸ் மீட்டுக்காக வந்தோம் அதை கொடுத்துட்டு போவாம ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏதோ இழுத்து ஏதோ ஒன்று ரோட்டில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, பிரஸ் மீட் விவகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஆட்சியில், அதாவது ஒன்றியத்துல மோடி பதவியேற்று 11 வருஷம் ஆயிடுச்சு. இதை செலிப்ரேஷன் பண்றதுக்கு தான் பிரஸ் மீட்டு வந்தவர். அதை மட்டும் சொல்லிட்டு பேசியிருந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா நான் போற போக்குல ஊம குத்தா குத்திட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியையும் அதே போல அதிமுகவையும் ஊம குத்தா குத்துட்டு போயிருக்காரு அண்ணாமலை அவர்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கூட்டணி ஆட்சி அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இங்க பாஜக ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்றத பளீர்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. மனுஷன் சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, நான் என் மனசுக்குள்ள 1008 இருக்கும், அதெல்லாம் நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், இதை நான் வெளிப்படையா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இங்க பாஜக ஆட்சி தான் சொல்லிட்டு போயிட்டாரு. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 78 தொகுதியில பாஜக நிக்கணும் அப்படின்னு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது ரகசிய தகவல் தான், அதிகாரப்பூர்வமா இன்னும் பகிரங்கமா சொல்லவே இல்லை. 78 தொகுதிகள்ல பாஜக நிக்கணும், அதுவும் தென் மாவட்டங்கள்ல நிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதி இருக்கிறதாகவும், இது பாத்தீங்கன்னா அரசல் புரசலா தமிழக பாஜக மத்தியிலும் அதிமுக மத்தியிலும் அடிப்படை தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்கு சற்றும் குறையாமல் அதிமுக தரப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு பொருட்டை எடுத்துக்கவே இல்லை. இதே அண்ணாமலை 2024 எடப்பாடி பழனிசாமியும் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் ரொம்ப தரக்குறவா பேசினார். அப்பெல்லாம் பொங்கியெழுடா மனோகரா அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்ல, ஒட்டுமொத்த அதிமுகவும் அண்ணாமலைக்கு எதிராக என்ன பண்ணுச்சு, போர்க்கொடி தூக்கிருச்சு. அப்பவும் பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கு. ஆனா இதை ரொம்பவே சின்சியரா எடுத்துட்டு போயிட்டு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா திரும்பவும் பாஜக கூட்டணி உள்ள போகும்போது அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அந்த ஒரு நிபந்தனையை வச்சு என்ன பண்ணாங்க, திரும்பவும் பாஜக கூட்டணியில அதிமுக போயிருச்சு. இப்ப அண்ணாமலைக்கு என்னன்னா, இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு சில திட்டங்களை என்ன பண்றாரு, ரகசியமாவே தீட்டின்னு இருக்காரு. அதாவது அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ணிடக்கூடாது ஒண்ணு, இன்னொன்னு இங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்லக்கூடாது, பாஜக ஆட்சி தான் அப்படின்றத சொல்லணும். ஆனா பாஜக எப்படியாச்சுன்னா தமிழ்நாட்டுல கால் பதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றாங்க, காய்களை நகர்த்திட்டு வராங்க. ஆனா இங்க திராவிட மண் பெரியார் மண் அப்படின்றதுனால பாஜக இங்க ஆட்சி செய்யல முடியாது, இதுக்கு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா எப்படியா இருந்தாலும் அதிமுக மூலியமா நம்ம காலை பதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப காய்களை நகர்த்திட்டு வராங்க. ஆனா இங்க அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க முதலமைச்சர் அவர் தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், ஆனா ஆட்சி எங்களுடைய ஆட்சியா இருக்கும் அப்படின்றதையும் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இங்க அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஏகப்பட்ட எதிர்மறையான கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா, அடிச்சுக்காத குறைதான் அந்த ரேஞ்சில இந்த ஆதரவாளர்களும் இவங்க ஆதரவாளர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு புறந்தாலும், என்னதான் இருந்தாலும் நான் தான் பாஜக மாநில தலைவர், அவர் இல்லப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாரு, காய்களை நகர்த்தின்றாரு. இதனிடையில எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா அதிமுக காரங்களுக்கும் ஒரு கட்டளை. என்ன கட்டளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் விஜய பத்தி பேசாம இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு முடிவை, ஒரு அதிரடியான அறிக்கையை அதிமுகவினருக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பேசுறத யாருமே பொருட்டா எடுத்துக்க கூடாது, அண்ணாமலை அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது, அதனால அவர் பேசுறத யாருமே பொருட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இங்க பாஜக மாநில தலைவரா இருக்கிறது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். அவர் சைடுல இருந்து எதனா நம்மளுக்கு பாதகமா, நம்மளுக்கு எதிராக எதனா ஒரு விஷயம் வந்தா அதை மட்டும் நீங்க கருத்துல கொள்ளணும். அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் அல்ல, அதனால அவரு சொல்றதை யாரும் பெருசா ஏத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்கு, அதிமுகவினர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில் அதுதான் கூட. ஏன்னா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் பாஜக மாநில தலைவர், ஏன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்கிட்ட தான் வரணும், அரசியல் தலையீடு என்கிட்ட தான் வரணும், கூட்டணி தலையீடு என்கிட்ட தான் வரணும்,
தேர்தல் தலையீடு என்கிட்ட தான் வரணும். அண்ணாமலை யாரு? எதுக்கு அண்ணாமலை வந்து தேவையில்லாம வந்து கட்சி விஷயத்துல வந்து உள்நுழைக்கிறாரு, கூட்டணி விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைக்கிறாரு, தேர்தல் இதுல வந்து எதுக்கு மூக்க நுழைக்கிறாரு? அவரை ஒரு கேண்டிடேட்டா போட்டா அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதிக்கு மட்டும் அவர் என்ன பண்ணணும், பேசணும். ஒட்டுமொத்த பாஜகவும் இவர் தான் அப்படின்னு நினைச்செல்லாம் பேசக்கூடாது. இங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நயினார் தரப்பு பதிலும் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் இன்னும் பாஜக மாநில தலைவரா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் ஒவ்வொரு பிரஸ் மீட்டிலும் சரி, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சரி, எதனா ஒரு குட்டைய கலைக்கு வந்து என்ன பண்றாரு, பண்ணிட்டு போயிறாரு. இதனால வந்து பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் தான். உண்மையிலே நயினார் நாகேந்திரன் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்பா இந்த அண்ணாமலை அவர்களை இன்னும் வந்து தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு கூப்பிடாம இருக்கீங்க, இவர் தயவு செய்து தமிழ்நாடு அரசியலுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் நயினார் நாகேந்திரன் அவர்களும் புலம்பிட்டு இருக்காரு. இதுக்கேத்த மாதிரி அதிமுக தரப்புல இருந்தும் நிறைய கோரிக்கை பாஜக மேலிடத்துக்கு போயிருக்கு. என்ன அப்படின்னு போயிருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் சும்மா இருக்க சொல்லுங்க, தேவையில்லாம வார்த்தையை விடுறாரு, தேவையில்லாம கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, அவர் பேசுற பேச்சுகளை எங்க தொண்டர்கள் ரொம்ப கொதிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2024 இது மாதிரி பேசிதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப 2025 இது மாதிரி பேசினாருன்னா 2026 கூட்டணி வைக்க மாட்டோம், தேவையில்லாம அமைதியா இருக்க சொல்லுங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன் வந்து அண்ணாமலை மேல பாஜக மேலிடத்துல போயிருச்சு. ஆனா பாஜக மேலிடம் என்ன நினைக்குதுன்னா, இங்க எடப்பாடி பழனிசாமியை கையாளுறதுக்கு அண்ணாமலை தான் கரெக்ட், சோ மாநில அரசியல்ல தான் அவர் வச்சுக்கணும், அவர் டெல்லிக்கு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்டவர் அப்படின்றது பாஜக அறியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்துல எப்படி கல்தா கொடுத்துட்டு போவாரு அப்படின்றதெல்லாம். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி அடுத்தடுத்த காய்களை நகர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்களை இங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நிறைய கோரிக்கைகள், அலிகேஷன்கள் அண்ணாமலை மேல போனாலும் அதை பெருசா கண்டுக்கிறது இல்ல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஏன்னா அண்ணாமலையை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கலாம், எப்படி காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக வந்து என்ன பண்ணிருக்கு, நினைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில தான் அண்ணாமலை அவர்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கூட கண்டிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்களை, ஏன்பா கொஞ்சம் தேர்தல் முடியறதுக்கு கொஞ்சம் அமைதியா இரு, எதுக்கு தேவையில்லாம பேசி குட்டைகளை கூட்டு கூட்டணி உடைய போகுது, அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஏற்ற நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை அவர்கள் எப்ப பார்த்தாலும் பேசுறது இல்ல. எப்பெல்லாம் பாஜக கிட்ட அதிமுக வேலை காட்ட ஆரம்பிக்குதோ, அதிமுக சைட்ல இருந்து பாஜகவுக்கு எதிர்ப்பான குரல் வரும்போதோ அப்பெல்லாம் அண்ணாமலையை பயன்படுத்துறதா நம்ம பார்க்க முடியுது. சோ அப்படி இருக்கும் பொழுது பாஜகவை என்ன நினைக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை மெயின்டைன் பண்றதுக்கு, அதிமுகவை மெயின்டைன் பண்றதுக்கு அண்ணாமலை போன்ற ஒருத்தர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இன்னமும் டெல்லி அரசியலுக்கு கூப்பிடவில்லை. ஏன்னா பாஜக மாநில தலைவரா இருந்த ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹானர் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி கொடுப்பாங்க, இல்ல எம்பி போஸ்ட் கொடுப்பாங்க, எதனா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தீ அடிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்களை மட்டும் ஏன் விற்று வைத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, இன்னும் அவருக்கு ஏன் எம்பி பதவி கொடுக்கல, இன்னும் அவர் ஏன் இணையமைச்சர் ஆக்கல, இன்னும் ஏன் அவரை மாநில ஆளுநர் ஆக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருக்குல்ல. சோ இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை என்னன்னா, திரும்பவும் இங்க தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களை வேட்பாளரை நிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்பி அங்க ஒரு குரல் ஒலிக்கணும் அப்படின்றது பாஜக நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் எனக்கு மாநில அரசியல் போதும், டெல்லி அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறதாகவும் தகவல் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ இதன் அடிப்படையில இப்படி பாஜக ஆட்சி தான் 78 தொகுதிகள் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசுறது அதிமுக விரும்பவில்லை. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லை, பாஜக கூட்டணியில கசப்புகள் இருந்தாலும் அந்த கசப்புகளை தாங்கிக்கிட்டு இருக்க முடியுது தான் அதிமுகவுடைய நிலைமையா இருக்கு. சோ அதனால இப்ப என்ன அதிரடியான முடிவு எடுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அவர்கள் ஒரு பொருட்டா நீங்க எடுத்துக்காதீங்க, அவர் எதனா கத்திட்டு போட்டோம், எதனா கூவின்னு போட்டோம், எதனா சொல்லிட்டு போட்டோம், அதை நீங்க பெருசா எடுத்துட்டு பொதுவெளியில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினருக்கு கடுமையான ஒரு கட்டளையும் அதிரடியான ஒரு அறிக்கையும் பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. இதன் மூலமா இங்க அண்ணாமலை அவர்கள் எது பேசினாலும் அதிமுகல அது வந்து பெருசா எஃபெக்ட் ஆகாது அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ அண்ணாமலை அவர்கள் இங்க 78 தொகுதி வாங்கணும், பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு சிண்டு முட்டு வேலையை பார்த்தாலும் அதிமுக அதை கண்டுக்க கூடாது அப்படின்ற ஒரு புள்ளியில வந்து நிக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.